Good evening, welcome to all. இந்த வீடியோல மண்டேவோட மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி, சூப்பர்வான ரேலி, கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு இருந்தது. பட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 600 பாயிண்ட் கிட்ட நல்ல ஒரு ப்ளஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 27th செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் டவுனில் இருந்தது. ஸோ லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு இருந்தது. பட் ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். இதுலேயுமே எஃப்ஐஐஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரைடேவும் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து 16,985 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 18,263 கோடிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. 1,278 கோடி ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் செல்லஸாக இருக்காங்க எஃப்ஐஐஸ். டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12,251 கோடி பை பண்ணியிருக்காங்க. 10,529 கோடிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. நெட் பையஸாக இருக்காங்க 1,722 கோடிக்கு டிஏஎஸ். ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு தெரியுது என்னென்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க. பட் பிஜேபி வின் பண்ணதுனால இந்த ரேலி வந்து வின் பண்ணுறதுக்கான ஃபேவரான ஒரு விஷயங்கள் இருந்ததுனால ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட ரெக்கவர் ஜோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நான் வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் 1 டே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நான் 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நிஃப்டி 1 டே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இப்படி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒன் டே கேண்டிலோட லோ தான் வந்து சப்போர்ட். ஸோ இந்த 1 டே கேண்டில் மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் ஆகாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக வந்து டவுன் இந்த 23,350 ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுனில் வந்துச்சுன்னா இன்னுமே டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஓவராலாக வந்து பிஜேபி வின் பண்ணதுனால ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 24,120 130 என்ற ரேஞ்சை க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவாக சஸ்டெயின் ஆனால் மட்டுமே ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டோம். பட் 15 மினிட்ஸ் தான் எல்லாருமே இன்ட்ராடே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 15 மினிட்ஸில் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு பார்க்குறோம் அப்படின்னா இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ நான் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அரௌண்ட் இப்போ வந்து மார்க்கெட் 23,907 க்ளோஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் ஒரு 150 ரேஞ்சில் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆனாலுமே கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே ஃபர்தராக வந்து 24,050 நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,330 ரேஞ்ச், நெக்ஸ்ட்டு 24,530 ரேஞ்சு மார்க்கெட் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இந்த 23,870 ரேஞ்சை டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் அகெயின் வந்து அப்பில் போகும். நிஃப்டியில் 23,780 ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுனில் வராமல் இருக்கணும். சப்போஸ் இந்த 23,800 பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்பில் போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 24,000 பிரேக் பண்ணி சப்போஸ் மார்க்கெட் இங்கே கரெக்ஷன் இறங்கினாலுமே ஸோ இந்த ஐயிலேருந்து மார்க்கெட் டவுனில் வந்தாலுமே இந்த ஐயை பிரேக் பண்ணி 24,050 ரேஞ்சை பிரேக் பண்ணி போகும்போது நீங்கள் ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஸோ 24,000 ஒரு 330 ரேஞ்சில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறது 24,330
next 24,530 support 23,780 next level பாத்தீங்க அப்படின்னா 23,350 so இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன்ல வராம இருக்கணும் so மார்க்கெட் மோஸ்ட்லி நாளைக்கு அப்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு so அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது நீங்க partial profit book பண்ணலாம் so இதுதான் நிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்க போறோம் so இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கும் so நம்ம 1 டே டைம் ஃப்ரேமை கன்சிடர் பண்ணும்போது மார்க்கெட் அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல பேங்க் நிஃப்டில so பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 52,600 ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணணும் நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா 53,300 சம்திங் so 300 இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தரா அப் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி so previous லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் ஆகாம இருக்கணும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் இதுவே நம்ம இன்ட்ராடேக்கு 15 மினிட்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம் 15 மினிட்ஸ் கன்சிடர் பண்றோம் அப்படினும்போது பேங்க் நிஃப்டில ஒரு சேம் 15 மினிட்ஸ்ல ஐஆர்ஐ ஃபார்ம் ஆயிருக்கு ஐஆர்ஐ ஃபார்ம் ஆயிருக்கும்போது ஃபர்தரா மார்க்கெட் இப்படி வந்துட்டு சோ இந்த லெவல் கேப் அப்ல ஓபன் ஆனாலும் இந்த லெவலை டச் பண்ணிட்டு 50,380 என்ற ரேஞ்சை டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இது செகண்ட் 50,500 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நான் கன்சிடர் பண்றது 50,970 என்ற ரேஞ்ச் சோ மார்க்கெட் இங்க வந்தாலுமே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதுவா இருக்கும் 50,969 நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 50,530 சோ நெக்ஸ்ட் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா அப் சைடு நம்ம கன்சிடர் பண்ணும்போது 51,450 next level 52,180 range so further market inga gap up la 51,300 and the range la open ஆனாலுமே market இப்படி downல வந்துட்டு so இத வந்து ஒரு சப்போர்ட்டா மார்க்கெட் எடுத்துட்டு மார்க்கெட் அப்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்ப 51,450 என்ற ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நீங்க பை பண்ணாலுமே நெக்ஸ்ட் லெவல் உங்களோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 52,170 இந்த ரேஞ்ச்ல இருக்கணும் சோ இப்போ மார்க்கெட் நீங்க பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறீங்க அப்படின்னா சோ மினிமம் ப்ராஃபிட்ல தான் நீங்க பார்க்கணும் ஷார்ட் ஐ மீன் ஸ்ட்ராங்கான பை வேல்யூ எப்படின்னு பார்த்தா நமக்கு 53,300 தான் பட் நாளைக்கு என்னோட அனாலிசிஸ் படி மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் ப்ரெடிக்ட் பண்றேன் அப்ப நான் எப்படி என்ட்ரி போவேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 51,450 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட கால் சைடு மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நான் இங்க பை பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் என்னோட ப்ராஃபிட் புக்கிங் பாத்தீங்க அப்படின்னா 52,170 என்ற ரேஞ்சில் இருக்கும் சோ அப்படி அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்ல போகுதுன்னா நீங்க ட்ரையல் ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 51,450 நெக்ஸ்ட் லெவல் 52,180 52,180 நெக்ஸ்ட் 53,300 சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா 50,960 நெக்ஸ்ட் 50,530 இதுதான் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது பின் நிஃப்டி சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பின் நிஃப்டில பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கன்சிடர் பண்ணிருக்கோம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பின் நிஃப்டியுமே கூட ஹையர் ஐ தான் ஃபார்ம் ஆயிருக்கு
ஸோ இந்த எலெக்ஷன்னால மார்க்கெட் அப்பில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான். நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மேக்ஸிமம் பின் நிஃப்டியும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் லோ தான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸ் லோ தான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் இந்த ஐலேருந்து லோ ஃபார்ம் ஆயிருக்கு. லோயர் லோ வச்சுட்டு அகெயின் மார்க்கெட் ஹையர் ஐ ஃபார்ம் ஆயிருக்கு 15 மினிட்ஸில். நெக்ஸ்ட்டு நம்மளோட மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,730. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,022. நெக்ஸ்ட் லெவல் 24,250 ரேஞ்சில் இருக்கும் பின் நிஃப்டி. ஸோ பின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,730. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,000. நெக்ஸ்ட் லெவல் 24,250 ரேஞ்ச். ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணுறது 23,470. நெக்ஸ்ட்டு 23,000 ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா மார்க்கெட் நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது ஸோ இங்கே 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனில் இருக்குது. ஸோ இதை அந்தளவுக்கு சீக்கிரமாக பிரேக் பண்ணி டவுன் ஆகாதுன்றது தான் என்னோட ப்ரிடிக்ஷனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா 23,730 இந்த ரேஞ்சு மார்க்கெட் பிரேக் பண்ணி அப் சைடில் போகும்போது உங்களோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,022 இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் என்ட்ரி போகலாம். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஒரு 10:30 to 11 அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.